ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். ராதிகா குச்ச கஸ்தூரி குங்குமாங்கித வக்ஷசௌ ஸ்ருங்கார ரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. சாதூனாம் சரிதம் புண்ணியம் சர்வ பாப விநாசனம் ஸ்ருணுயா ஸ்ரத்தயா நித்யம் கிருஷ்ண பக்தி விவர்த்தனம். சரிதம் வல்லபாதீனம் சாதூனாம் கல்மஷாபகம் பத சத்குரு ராஜேந்திர யதஸ்மாகம் கதிர்பவான். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ வல்லபருடைய கிருஷ்ண பக்தியை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான கிருஷ்ண பகவான் உகந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீ பிருந்தாவனம். அங்கே ஸ்ரீ வல்லப சம்பிரதாயமான சுத்த அத்வைதத்தை தான் ஃபாலோ பண்ணுறார்கள். அதுதான் வல்லப சம்பிரதாயம், அதுதான் புஷ்டி மார்க்கம். சங்கரர், ராமானுஜர், மத்வர் இவாள மாதிரியே அந்த மகான்களுக்கு துல்லியமாக லோகாச்சாரியராக தோன்றினவர் தான் ஸ்ரீ வல்லபரும். ராமானுஜரை போலவே இவரும் திக்விஜயம் பண்ணினார். பல க்ஷேத்திரங்களை புனருத்தாரணம் பண்ணினார். அனுஷ்டானம் தவறாதவர், சாஸ்திரத்திலும் மகா கெட்டிக்காரர், அவதார புருஷர் இவர். தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்காக அப்பப்போ கலியில இந்த அவதார புருஷர்கள்லாம் அவதரிப்பான்னு சொல்லுவாள். ஒரு சமயம் நம்ம பாரத தேசம் பூரா முகமதியர்களால் பாதிக்கப்பட்டு ஹிந்து தர்மத்தையும் ஹிந்துக்களையும் ரட்சிக்க இந்த மகான்கள்லாம் அவதாரம் பண்ணினான்னு சொல்லுவாள். இவாளால் தான் நம்மளுடைய சனாதன தர்மம், இவாளால்தான் நம்மளுடைய சமாதான தர்மமே காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கும் அந்த தர்மத்தை காப்பாற்றணும்னு நிறைய மகான்கள் அவதரிச்சிருக்கா. இல்லைன்னா அந்த தர்மம் அழிஞ்சே போயிருக்கும். ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் மகான்கள் தோன்றி தர்மத்தை ஸ்தாபிச்சார்கள். ராமானுஜர் அவதாரம் பண்ணி தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா போன்ற பிரதேசங்கள் பூரா ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டினார். அதே மாதிரியே ஸ்ரீ வல்லபரும் ராஜஸ்தான், குஜராத், சௌராஷ்டிரா, மேற்கு சமுத்திரக்கரை பூரா இவருடைய சாம்ராஜ்யமாகவே இன்னிக்கும் இருக்கு. இவர் சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்திமான்கள் இன்னிக்கும் இருக்கா அங்கெல்லாம். ஸ்ரீரங்கம், மேலக்கோட்டை போன்ற க்ஷேத்திரங்கள் ராமானுஜரால் காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே மத்வாச்சாரியார் உடுப்பி க்ஷேத்திரத்தை காப்பாற்றினார். கிருஷ்ண சைதன்யர் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தை புனருத்தாரணம் பண்ணினார். துவாரகை நிர்மூலமாக போயிருந்ததுங்கிறதுக்கு பாகவம் தான் பிரமாணம். பாகவதம் சொல்கிறது, பர்ஜயித்வா மகாராஜா ஸ்ரீ பாகவதாலயம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். துவாரகா பூரா நிர்மூலம் ஆயிடுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் என்ன பண்ணினார், கிளம்பி போயிட்டார், ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் சமுத்திரம் பொங்கி போய் துவாரகை முழுக்க அழிஞ்சு போயிடுது. ஆனால் கிருஷ்ண பகவான் இருந்த இடம் மட்டிலும் அழியலைன்னு சொல்லுவார் ஸ்ரீ வல்லபர். பஞ்சத்வாரகையையும் நிர்மாணம் பண்ணி இவர் தான் பண்ணினார். பஞ்சத்வாரகையும் நிர்மாணம் பண்ணி இதுதான் கிருஷ்ணன் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி மக்களை அங்கே குடியேற்றி அதை ஒரு நகரமாக ஸ்தாபித்து கோவில் கட்டி 8 கால பூஜைகள் நடக்கும்படியாக செய்தவர் ஸ்ரீ வல்லபர். சாங்கோத்வாருங்கிற இடத்துல இவர் கோவிலும் கட்டி இருக்கார் அங்க. இது சாமானிய மனுஷரால ஆகக்கூடிய காரியம் இல்லை. அதனாலேயே இவரை ஒரு அவதார புருஷராக தோன்றினார். யார மாதிரி அப்படின்னா ராமானுஜர் மாதிரியே. பண்டரிநாதனுடைய ஆக்ஞையினால திருக்கல்யாணம் பண்ணிட்டார்னு போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். நேர கோகுலம் வந்தார். ஏன்னா பகவானுடைய ஆக்ஞையே அதுதான். என்னன்னா கோகுலமும் பிருந்தாவனத்திலையுமே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால நேர கோகுலம் வந்தார்.
இவரோட குலதன கிருஷ்ணரான நவநீத பிரியனுக்கு அங்கே ஒரு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணினர். அவனுக்கே சேவை பண்ணிட்டு அங்கேயே இருக்க. அந்த சந்தர்ப்பத்தில் மாதவேந்திர சுவாமிகளால் பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை பண்ண பகவானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னா மாதவேந்திர சுவாமிகளையும் நம்ம பார்த்தோம். அவருடைய அந்த பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை பண்ண அந்த கிருஷ்ணர் உடைய முகம் வந்த அன்னைக்கு தான் வல்லபர் பிறந்தாருன்னு பார்த்தோம். அவர் அங்கேயே பிருந்தாவனத்திலேயே அந்த கண்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டதுனால என்ன ஆயிடுதுனாக்கா அந்த கோவிலையும் பார்த்துக்கிறதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் வேண்டி இருந்தது. அப்போது வல்லபாச்சாரியார் தான் அந்த கைங்கரியத்தை ஏத்துண்டார். ஆனால் மாதவேந்திர சுவாமிகளுக்கு நேர் பரம்பரையில் கிருஷ்ண சைதன்யர் தான் வரார். மாதவேந்திர சுவாமிகள் அவருக்கு கீழே இப்பாவா என்ன சொல்லுவா அந்த கோவிலன்னா கிருஷ்ண சைதன்யர் தான் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் கிருஷ்ண சைதன்யர் அதுவரை இவர் இருக்கிற வரலும் பிருந்தாவனம் அவர் வரல. அதனால ஆராதனம் யார் கையில் கிடைச்சிது அப்படின்னாக்க கிருஷ்ண பகவானுடைய ஆராதனத்தை ஸ்ரீவல்லபர் கைக்கு வந்துடுத்து. இன்றைக்கும் அங்கே வல்லப சம்பிரதாயத்தில் தான் அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறார். பிருந்தாவனத்தில் இருந்த அந்த கிருஷ்ணனை ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ஸ்ரீநாத்ஜி நாதத்வாரகா அப்படின்னு பஞ்சத்வாரகையில் ஒரு துவாரகை அங்கே தான் இருக்கார். எந்த ஸ்ரீநாத்ஜினா பிருந்தாவனத்தில் இருந்த அந்த ஸ்ரீநாத்ஜி என்னாச்சுன்னா நாதத்வாரைக்கு வந்துவிட்டார். அங்கே தான் நாதத்வாரகையில் தான் இருக்கார் அவர். இந்த ஸ்ரீநாத்ஜி திருப்பதி ஸ்ரீனிவாசரை விட சீராக இருக்கார், சீரும் சிறப்புமாக இருப்பார். ஏன் அப்படின்னா அவ்வளவு கோடி ஐஸ்வர்யங்கள் அவருக்கு உண்டு. எப்படி திருப்பதி பெருமாளுக்கு உண்டோ அந்த மாதிரி இவருக்கும் உண்டா. ஆராதனை பிரக்கியைகள்லாம், அதாவது ஆராதனை பக்ததிகள்லாம் அமைச்சுட்டார் ஸ்ரீவல்லபர். எப்படி ஆராதனம் பண்ணணும், எந்த மாதிரி ஆராதனம் பண்ணணும் அதெல்லாம் இவர் தான் அமைச்சிருக்கார். வல்லபர் சம்பிரதாயம் அது. அஷ்ட மடாதிபதிகள் அமைச்சர், அஷ்டதாசர்களை வச்சு அஷ்ட மடாதிபதிகள் அமைச்சர். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் அந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரியே இங்கேயும் பண்ணினர். வருஷம் 360 நாளும் 360 சேட்டுகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். நிறைய சேட்டுகள், 360 சேட்டுகள் இருப்பாளாம். ஒவ்வொரு சேட்டுகளும் கோடீஸ்வரர்கள். வல்லபாச்சாரியாருக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஆயிடுத்து. ஒவ்வொரு சேட்டினுடைய குடும்ப வாரிசுகள் தான் இப்போ அந்த கோவிலை கவனிச்சுக்கிறாளாம். இவா எல்லாருக்கும் ஸ்ரீநாத்ஜி தான் குல தெய்வம். அந்த ஸ்ரீநாத்ஜி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல போய் நம்ம சேவிக்கணும். நான் பார்த்துருக்கேன் அந்த கோவிலை. இந்த குலதெய்வத்தினுடைய ஒரு நாள் பூஜை அவளுக்கு, ஏன்னா ஸ்ரீநாத்ஜி தான் குலதெய்வம். அந்த பூஜை ஒரு நாள் பூஜை 360 பேர் இருக்காளாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அந்த பூஜையை எடுத்துப்பாளாம். எல்லாரும் போட்டி போட்டுண்டு ஐஸ்வர்யத்தை கொண்டு கொட்டி கொட்டி கைங்கரியம் பண்ணுவாளாம். அதனால அந்த ஸ்ரீநாதனுடைய சேவை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த கோவிலை போய் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீநாத்ஜியோட ஆராதனைக்குன்னு ஒரு நெய் கிணறு இருக்கும். அங்கே ஆயிரக்கணக்கான கோஷ்டங்கள் இருக்கு. பெருமாளுக்கு சொந்தமாக அங்கே நெய் தயார் பண்ணி அந்த கோஷ்டத்திலேருந்து அந்த மாட்டிலேருந்து நெய் தயார் பண்ணி அந்த கணத்தில் கொண்டு கொட்டுவாளாம். தினசரி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கணத்தில் இறங்கி அதை சுத்தம் பண்ணுவாளாம். அதை நூற்றுக்கணக்கான தித்திப்பு பட்சணங்கள்லாம் அமுது பண்ணுறான் அந்த ஸ்ரீநாத்ஜி. அங்கே வெள்ளியால் ஒரு அம்மி, தங்கத்தினால குழவி, அதை நான் பார்த்துருக்கேன். வெள்ளியால் அம்மி இருக்கும், தங்கத்தினால குழவி இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா பச்சை கற்பூரம், குங்குமப்பூ ரெண்டையும் பொடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கா. இந்த விழுதை எடுத்து தான் மணக்க மணக்க பட்சணங்கள்லாம் பண்ணுவா. அந்த விழுதை எடுத்து தான் சந்தனத்தோட கலந்து கிருஷ்ணனோட மார்பில் பூசுவாளாம். அப்படின்னா எவ்வளவு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ தேவைப்படுறது பாருங்க. எப்பேற்பட்ட சொகுசு கிருஷ்ணன் அப்படின்னு தெரியாது பாருங்க. இவைகளை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு பொய் இல்லைன்னு கிருஷ்ணபிரேமி மகராஜ் சொல்கிற. ஆனாலும் நான் இந்த வெள்ளியிலான அந்த அம்மியும் அந்த தங்கத்தினால குழவியும் நானும் பார்த்துருக்கேன் அந்த கோவிலில். ஆனால் நெய் கிணறு நான் பார்க்கல.
வாசல்ல மாவு உலர்த்துற மாதிரி கோரப்பாய போட்டு பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும் உலர்த்தி இருப்பாளாம் என்னைக்கும். புஷ்பங்கள்லாம் ஏராளமா சாத்துவா. பிரேமபூர்வமா கைங்கரியம் பண்றார்கள் அங்க இன்னைக்கும். அவசியம் அந்த ஸ்ரீநாத்ஜியை போய் நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணணும். ஸ்ரீநாத் துவாரகா போய் அந்த ஸ்ரீநாத்ஜியை தரிசனம் பண்ணணும். ஃபுல்லாக மாடு தான் இருக்கும், மாடான மாடு இருக்கும் அங்கே. இந்த கிருஷ்ணருக்கு அஷ்டயாம சேவை அப்படின்னு ஏற்படுத்தி இருக்கார் ஸ்ரீ வல்லபர். ஒரு நாளைக்கு 8 கால பூஜை. எப்படின்னா காலம்பர பகவானை எழுப்புறது, அதுக்கப்புறம் சிற்றுண்டி ஆகாரம் சாப்பிடுவான் அவன், சின்ன குழந்தை அதனால. அதுக்கப்புறம் மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்புவான், மத்தியானம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துட்டுப்பான், சாயங்காலம் அங்கேருந்து திரும்பி வருவானா. ராத்திரி போஜனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ராசோஸ்தவம், அப்புறம் ராத்திரி படுத்துக்கிறதுன்னு ஸ்ரீ பாகவத ரீதியாக அன்றாடம் கிருஷ்ணனோட ஆன்மீகத்தை அனுசரிச்சே அஷ்டகால ஸ்ருங்காரம் பண்ணுறது கூட அஷ்டகாலமும் ஸ்ருங்காரம் பண்ணுவாளாம். அஷ்டகால நைவேத்தியம் வேற வேற, 8 வேளைக்கும் வேற வேற நைவேத்தியம். அஷ்டகால அலங்காரம் பண்ணுவா, அஷ்டகால கீர்த்தனங்கள் பாடுவா. கீர்த்தன பூர்வமாக தான் எல்லாம் பண்ணுவா. கீர்த்தனை பாடுவா, அதுக்கப்புறம் தான் அங்கே நடக்குமே. அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் கீர்த்தனம் பாடுவார், ஒரு தாசர்கள் ஒருத்தர். அதுக்கப்புறம் அங்கே அலங்காரம் நடக்கும். அந்த அலங்காரம் எப்படி இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்கிறது கண் தெரியாத சூரதாசர் பாடுவார். பார்த்துட்டு அந்த ஜல்லுன்னு கதவை திறந்து அந்த திரையை திறந்தா அவர் அந்த மாதிரியே இருப்பார். அவள் அழகா அலங்காரம் பண்ணியிருப்பார். இத்தனையும் அமைச்சு எல்லாத்தையும் இப்படி கீர்த்தன பூர்வமாக தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஸ்ரீ வல்லபர். இப்படி ஆச்சரியமா அங்கே கைங்கரியம் நடக்கிறது. இத்தனையும் அமைச்சு கண்ணன் இடத்திலேயே ஈடுபட்டு இருக்கார் ஸ்ரீ வல்லபர். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஆச்சரியமா இவர் வியாக்கியானமும் பண்ணியிருக்கார். நாத்ஜியோட ஸ்ரீவல்லபருடைய வியாக்கியானம்னே இருக்கு பாகவதத்தில். நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்கார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீர்த்தனம், எல்லாருக்கும் நன்னா தெரியும் இந்த கீர்த்தனம். எல்லாமே மதுரம்னு மதுராஷ்டகம் பாடியிருக்கார். ஸ்ரீவல்லபர் தான் மதுராஷ்டகம் பாடியிருக்கார். கொவ்வைப்பழம் போல உதடு, அதரம் மதுரமாக இருக்கு, சிரிக்கிற அந்த வதனம் மதுரமாக இருக்கு, கண்களை உருட்டி உருட்டி பார்க்குற நயனம் அழகாக இருக்கு, மந்தஸ்மிதம் பண்ணுறதும் ஹசிதம் ரொம்ப அழகாக இருக்குப்பா. அவனை நினைச்சாலே ஹிருதயமே மதுரமாக போயிடுறது, தித்திக்கிறது, அன்பிளசன்னஸே போயிடுறது நம்ம ஹிருதயத்திலிருந்து. கமனம் மதுரம், நடக்கிறது அத்தனை அழகு. கொஞ்சி கொஞ்சி பேசுவான், இங்கே வாயே உனக்கு நான் பூ வச்சு விடுறேன் அப்படின்னு கோபிகைகளை கூப்பிடுவான். அந்த வச்சனம், அந்த கூப்பிடுற அந்த வச்சனம் மதுரமாக இருக்குமா. அவனோட சரித்தம் மதுரம், அவன் போட்டுருக்கிற பீதாம்பரம் மதுரம், ஜல் ஜல் ஜல்னு ஓடுறது மதுரம். வேணு மதுரம், கையில் வச்சுருக்கிற ஃப்ளூட்டு மதுரமாக இருக்குமா. நிருத்தியம் ஆடுறது மதுரம், சக்கியம் மதுரம், குடிக்கிறது மதுரமாக இருக்கும், சாப்பிட்றது மதுரமாக இருக்கும். சுக்தம் மதுரம், தூங்கினா கூட ரொம்ப அழகாக இருக்குமா. தூங்குற குருவாயூரப்பனை பார்க்கணும்னு எல்லாரும் விடிய காலம்புறலேருந்து க்யூவில் நிற்பா, 2:30 மணிலேருந்து க்யூவில் நிற்பா. தூங்குற அந்த குழந்தைய எழுப்பி பார்க்கணும்னு, அரை தூக்கமா அந்த குழந்தைக்கு சொக்கி விழுந்துடுமா, அத்தனை அழகாக இருக்குமா. வல்லபர் எவ்வளவு ரசிச்சிருந்தா இப்படி பாடி இருக்க முடியும் இந்த மதுராஷ்டகத்தை. அந்த மதுரத்தை நாம இப்போ அனுபவிக்கலாம். மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் வேணோர் மதுரோ ரேணோர் மதுரः பாணீர் மதுரः பாதோ மதுரோ நிருத்யம் மதுரம்
गीतं मधुरं गीतं मधुरं भुक्तं मधुरं सूक्तं मधुरं रूपं मधुरं तिलको मधुरं मधुराधिपतेरखिलो मधुरं करणं मधुरं करणो मधुरं हरणं मधुरं स्मरणो मधुरं वमितो मधुरं शमितं मधुरं मधुराधिपते रखिलो मधुरं गुंजा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलो मधुरो कमलो मधुरो मधुराधिपतेरखिलो मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मूकं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलो मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा श्रीशिर्मधुरा दलितो मधुरो फलितो मधुरो मधुराधिपतेरखिलो मधुरम्. ஸ்ரீவல்லபர் பல கிருஷ்ண கீர்த்தனங்கள் பாடியிருக்கார், பல அஷ்டகங்கள்லாம் பாடியிருக்கார். ஒரு ஸ்லோகத்தில் கண்ணனை பற்றி இவர் சொல்கிறார். ஹி 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 காரான் பிரதிபசுவனே குர்வதி சதா நம பிரம்மே சேந்திர பிரபிருதி சூச்ச மௌனம் திருதவதிஹி மிருகாட்சி விஸ்வக்ஷி நவகுவலையை அர்ச்சிதபதே ரதிப்ராதோர்பாவோ பவது சததம் ஸ்ரீபரிவிருத்தே. இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் கிருஷ்ணனை பற்றினாக்க, பிரம்ம ருத்ராதி தேவதைகள்லாம் கண்ணனை காணுமேன்னு தேடிண்டு வராளாம். முதல்ல பிரம்மா புறப்படுறாராம், கண்ணனை காணுமே வைகுண்டத்தில் அப்படின்னு அவர் கிளம்புறார். வைகுண்டத்துக்கு தான் போக முடியல, பூலோகத்திலேயாவது கண்ணன் இருக்கான்னு சொல்கிறா, அவனை பார்த்து பேசலாமே அப்படின்னு கிளம்புறார். க்ஷீராப்திக்கு போனால் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான், பூலோகத்தில் சுலபமாக இருக்கான்னு எல்லாரும் சொல்கிறா, அதனால நம்ம போய் அவனை பார்த்து பேசுவோமே அப்படின்னு அவர் கிளம்பி வர்றார். பாதி வழி வந்துட்டுருக்க கைலாசபதி எதிர்ப்புற வந்துட்டார். சிவபெருமான் வர, சுவாமி இங்கே எங்கே போகிறே அப்படின்னு கேட்டார் சிவபெருமான். சித்த பூலோகம் வரை போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னார் பிரம்மா. பூலோகத்திலையா? அங்கே என்ன, ஏன் நீர் அங்கே போறீர் அப்படின்னு கேட்டார். நான் பூலோகத்தில் மதுராக்கு போகிறேன். மதுராவில் என்ன அப்படின்னார். பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரலாம்னு போகிறேன். அப்படியா, நானும் வரேனே, அந்த கிருஷ்ணனை நானும் பார்க்குறேனே அப்படின்னார் கைலாசபதி. அப்போ பிரம்மா நினச்சிட்டார், ஏகாந்தமாக போகலாம்னு நினச்சா இவரும் வரேங்கிறாரே, தனியாக பேச டைம் கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறார். சரி பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு, வாங்கோ 2 பேருமா போவோம் அப்படின்னு 2 பேருமா வந்துட்டே இருக்கா. உடனே எதிர்ப்புற தேவேந்திரன் வரான். எங்கே போகிறேன் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்டான். பிருந்தாவனம் போகிறோம். நானும் வரேனே அப்படின்னா, செத்த நாளைக்கெல்லாம் வாயு பகவான் வரார், பக்கத்தில் பார்த்தா அக்னி பகவான் வரார். கூட்டமாக எல்லாரும் வந்துட்டான். யார் எல்லாரும்னா 33 கோடி தேவர்களும் வந்து சூழ்ந்துட்டாளாம். 33 கோடி தேவர்களோட அவனை பார்க்கறதுக்கு பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க போயின்னு இருக்கான் கண்ணன். அவனை பார்க்கறதுக்கு வந்துட்டான். ஏகாந்தமாக பேச எங்கே வாய்ப்பு கிடைக்க போகிறது? வந்தது வந்தாச்சு, எட்டக்க இருந்துட்டாவது கண்ணனை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு கூட்டமாக எல்லாரும் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா. கண்ணன் மாடு மேய்ச்சுட்டே வரான். தலையில் முண்டாசு, காலில் சதங்கியோட காலம்பர மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பிட்டான் கண்ணன். மாட்டை ஓட்டின்ண்டே வரான். இவாளெல்லாம் 33 கோடி தேவர்களும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுவிட்டான். அடாடா, இவள்லாம் அங்கேருந்து வந்தா
இவகிட்ட போய் என்னத்தை பேசுறது இப்போ? இவகிட்ட பேசணும்னா சம்ஸ்கிருதத்தில் தான் பேசணும். அது தேவ பாஷை. கிருஷ்ணனுக்கோ மாட்டு பாஷை தான் தெரியும். ஏன்னா இன்னும் சாந்தீபனி குருகுலத்துக்கு இவன் போயே இல்லை, அக்ஷராபியாசம் ஆகலை. அதனால மாட்டு பாஷை தான் நன்னா பேசுவான் குழந்தை. அது இவாளுக்கு தெரியாதே, இவாளை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிண்டே இருக்கான் கண்ணன். அங்கே பக்கத்தில் ஒரு எல்லா மாடும் போயின்னு இருக்கு. ஒரு மாடு என்ன பண்ணிட்டு, ரொம்ப வயசான மாடு கழம், அது தனியாக மந்தியை விட்டு வெளியில் போகிறத பார்த்துட்டான். ஹாய் ஹாய், அந்த பாஷை தான் அவனுக்கு தெரியும். ஹாய் ஹாய் ஹாவ் ஹாவ் அப்படின்னு கத்தின்ண்டே சலங்க கொஞ்சம் கையில் தடியை எடுத்துட்டு ஜல் ஜல் ஜல்னு ஓடி போயிட்டான். இதெல்லாம் யாருடைய அனுபவம்னா வல்லபருடைய அனுபவம். அனுபவம்ங்கிறது இல்லை, கண்ணால் பார்த்ததை அப்படியே ஸ்லோகமாக எழுதியிருக்கார். ஓடி போயிட்டான். இந்த காட்சியை தேவதைகள்லாம் பார்க்குறா. அந்த கிழமாட்டோட கழுத்தில் கையை போட்டுண்டு கையால் அதோட தாவாங்கட்டியை பிடிச்சுண்டு ஹாவ் ஹாவ் ஹாவ்னு அழிச்சுண்டு வரானான். வாங்க வாங்கன்னு சொல்லி கண்களில் கண்ணீரோட இந்த காட்சியை எல்லா தேவதைகளும் 33 கோடி தேவதைகளும் பார்க்குறா. ஐயோ, இப்படி ஒரு மாடாவது நம்ம இருந்திருக்கலாமே. இந்த மாட்டினிடத்துல இவ்வளவு சௌலபியம் காட்டுற பிரபு நம்மளை தாண்டி ஓடி போயிட்டானே, நம்மளை பார்க்காம ஓடி போயிட்டானே, இது என்ன தேவ ஜன்மம் அப்படின்னு அவள்லாம் நினச்சிக்கிறான். கண்ணனோட மாட்டு பாஷையே வல்லபாச்சாரியார் அப்படி பாடியிருக்கார். ஹீ 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 காரான் பிரதிபசுவனே குர்வதி சதா. ஒவ்வொரு மாட்டையும் ஹாய் ஹாய் ஹாவ் ஹாவ்னு மாட்டின் இடத்துல போய் பேசுவான். நம பிரம்மே சேந்திர பிரபிருதி சூச்சு மௌனம் திருதவதிஹி. பிரம்மாதி தேவதைகள் விஷயத்துல மௌனமா இருக்கான் அப்படின்னு எழுதியிருக்கார் அவர். மிருகாட்சி விஸ்வக்ஷி நவகுவலையைஹி. கூட கூடியா புஷ்பங்களை வச்சுட்டு எல்லா ரிஷிகளும் நிற்கிறாளாம் அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவன் வந்துட்டே இருக்கிற போது சில கோப கன்னிகைகள்லாம் வரிசையாக நின்றுட்டு இருக்காளாம். அவள்லாம் கண்ணனையே பார்க்குறா, அவனுடைய திருவடியையே பார்த்துட்டு இருக்காளாம். கண்ணனை பார்க்கல, அவனுடைய திருவடியை பார்க்குறாளாம். பார்த்த உடனே கண்ணன் என்ன பண்ணிட்டான், இவாளுக்கெல்லாம் நிற்காம போனவன் அவளை பார்த்த உடனே நின்றுட்டானா கண்ணன். கூடியா புஷ்பங்களை வச்சுட்டு பூஜை பண்ணணும்னு நின்ன ரிஷிகளுக்கு கண்ணன் ஓடி போயிட்டான். கோபிகளோட பூஜைக்கு நின்னான். இவா என்ன புஷ்பம் போட்டா, அவள்லாம் பூ வச்சு நிற்கிறா, இவா கையில் பூவெல்லாம் இல்லை. இவா கையில் என்ன புஷ்பம் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய கண்களாகிய புஷ்பம் இருக்கே அதை கண்ணுடைய சரணத்தில் சமர்ப்பிக்கிறாளா இவாள்லாம். அந்த புஷ்பத்தை அதிகிரமிச்சு அவனால் போக முடியாமல் நிற்கிறான். அதை தாண்டி அவனால் போக முடியலையா கண்ணனால் அப்படிங்கிறார் வல்லபர். இத்தகைய ஸ்ரீநாதன் இடத்துல கிருஷ்ணன் இடத்துல எனக்கு ரதி பிராதுர் பாவக அப்படின்னு பக்தி பரிபூர்த்தி அப்புறம் இருக்கட்டும், பக்தி ஆரம்பிக்காதோ அப்படிங்கிறார். பக்தி பூரணமாக இருக்க வேண்டாம், பக்தி அங்குலிக்காதோ ஆரம்பிக்காதோ, சொல்ப பக்தி அந்த பிரபுவனிடத்துல உண்டாகாதோ அப்படின்னு வல்லபர் அழறார். இந்த மகானுடைய வாசஸ்தானம் இவர் எங்க இருக்காருன்னா பிரயாகை கஷேத்திரத்தில் தான் இருக்கார். அங்க அலகாபாத் பக்கத்துல இருக்கார் இவர். குடும்பங்கள் எல்லாம் அங்கதான் இருந்தது. வருஷத்துல 4 மாசம் கோகுலம் வருவர், பிருந்தாவனம் வருவர், ஸ்ரீநாத்வாரகா வருவர். 4 மாசம் வருஷத்துல இவர் நிர்மாணம் பண்ணின எல்லா கோவில்களையும் நித்திய சேவைகள் சரியா நடக்கிறதா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இவரும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுட்டே இருப்பாராம். அங்கங்க அஷ்டதாசர்களை ஏற்படுத்தி அந்த ஸ்ரீநாத்வாரகால அவ சரியா பூஜை பண்றாளான்னு பார்ப்பாராம். எப்படி பண்ணணுங்கிறதையும் இவர் தான் சொல்லி கொடுத்துருக்கார், நியமிச்சு வச்சிருக்கார். பஞ்சாப் பக்கத்துல அம்பாலாங்கிற ஒரு கிராமம், ஒரு ஊர் இருக்கு. அந்த தேசத்து ராஜா இவருடைய சிஷ்யரா இருந்திருக்கார். அவரை கொண்டு தான் பிருந்தாவனத்தில் கோவிலை கட்டி எல்லா உற்சவங்களும் நடக்கும்படி பண்ணினார்னு சொல்வார். பாரத தேசம் பூரா பல சிஷ்யர்கள் இவருக்கு. இவர் ஆசிரியச்சவாளுக்கு வைஷ்ணவ தீட்சை கொடுத்துருக்கார். எப்படி சம்ஸ்கிருதத்தில் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டி இருக்கார் இவர். பிரஜ பாஷையில பல கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். இவருக்கு பிரதான சிஷ்யர்கள் 8 பேர். அவளை அஷ்டதாசர்கள் அப்படின்னே சொல்லுவோம். யார் அந்த அஷ்டதாசர்கள் அப்படின்னா, அஷ்டதாசர்களையும் நம்ம பார்க்க போறோம். பிரதான தாசர் சூர்தாஸ்,
அடுத்த வாரம் சூர்தாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்கவே சூர்தாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணதாசர், கும்பதாசர், பரமானந்ததாசர் அப்படின்னு இந்த 4 பேரும் ஸ்ரீவல்லபருடைய பிரதான சிஷ்யர்கள். அதுக்கப்புறம் இவருடைய காலம் பூர்த்தி ஆயிடுத்து. இவருடைய பிள்ளை விட்டலதாசருடைய சிஷ்யர்கள் 4 பேர். இவரை காட்டிலும் இன்னும் ரொம்ப இது யார் அப்படின்னாக்கா, ரொம்ப வசதி யார் அப்படின்னாக்கா இவரோட பிள்ளை விட்டலதாசர் தான். அவருக்கு 4 பேர்: கோவிந்ததாசர், நந்ததாசர், சீத்தசுவாமி, சதுர்புததாசர். இந்த 4 பேர் அவருக்கு அஷ்டதாசர்கள். இவா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கைங்கரியம், எப்பப்போ கீர்த்தனங்கள் பாடணும் அப்படின்னு நியமிச்சிருக்கார் வல்லபர். இவாளுக்கு ஸ்ரீநாச்சி, இவாளுக்கு ஸ்ரீவல்லபருக்கு மட்டும் பிரத்யட்சம் இல்லை ஸ்ரீநாச்சி. இவா 8 பேருக்குமே பிரத்யட்சமாக கண்ணால் ஸ்ரீநாச்சியை பார்ப்பாளாம் இவாள்லாம். இவாளோட ஸ்ரீநாச்சி பண்ணின லீலைகள் தான் வரப்போகிறது. ஸ்ரீநாச்சி இவாளோட என்ன லீலைகள் பண்ணியிருக்க, இவளோட விளையாடி இருக்கான், என்ன லீலைகள் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க போகிறோம் இனி வரும் எபிசோடில். இப்போது பிரதான சிஷ்யரான சூர்தாசருடைய ஒரு கீர்த்தனத்தோட இன்றைய பதிவை அடியேன் நிறைவு செய்கிறேன். கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். समदर्शी है नाम तिहारो, समदर्शी है नाम तिहारो, चाहो तो पार करो, चाहो तो पार करो, प्रभु जी मेरो अवगुण चित न धरो। एक नदिया एक नार कहावत, एक नदिया एक नार कहावत, मैं लोही नीर भरो, जब मिली दोनों एक वर्ण भयो, जब मिले दोनों एक वर्ण भयो, सुरसरी नाम भयो, प्रभु जी मेरो अवगुण चित न धरो। एक माया एक ब्रह्म कहावत, एक माया एक ब्रह्म कहावत, सूरदास जगरो, एक माया एक ब्रह्म कहावत, सूरदास जगरो, अब की बेर मुझे पार उतारो, अब की बेर मुझे पार उतारो, नहीं पड़ जात तरो, प्रभु जी मेरो अवगुण चित न